எல்லோருக்கும் பயன்படக்கூடிய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வரேன். இதை ஏன் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், அன்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள், இப்பொழுதெல்லாம் நாம் என்ன தலைப்பில் பேசுவது என்பதை அன்பர்கள் தான் முடிவு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர்கள் கேட்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் திருமண தடை நீங்குவதற்கு உரிய மந்திரங்கள். இத மொத்தமா ஒரே எபிசோட்ல சொன்னா எல்லாரும் அவங்கவுங்க ராசிக்குள்ளதான் பார்ப்பீங்க. அப்படிங்கிறதுனால செக்மெண்டா பிரிச்சு முதல்ல திருமண தடை நீக்கும் மந்திரங்கள் மேசம் விருச்சிக ராசிகளுக்கு. ஏன் மேசம் விருச்சிக ராசிகள் எடுத்துக்கொண்டோம் என்றால், மேசம் விருச்சிகம் இரண்டுக்குமே ராசி அதிபதி செவ்வாய், இரண்டுக்குமே 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த ஒற்றுமை இருக்கிறது என்பதனால மேச விருச்சிக ராசிகளுக்கு திருமண தடை நீங்குவதற்கு அந்த ராசி மேச விருச்சிக ராசிகளுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். காலையிலும் மாலையிலும் சொல்ல வேண்டும். சுக்கிர பகவானுக்குரிய தேவதையான மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஏன் நம்ம இந்த மந்திரங்களை சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, மந்திரங்களை எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கலாம், சதா சர்வகாலம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வழிபாடுகளிலேயே மிகவும் வலிமையான வழிபாடு இந்த மந்திர உபாதனை தான். அப்ப மேச விருச்சிக ராசிகளுக்கு 7ஆம் இடத்து அதிபதியான அந்த சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரம், அதை பார்ப்போமா? சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரம் 2 மந்திரத்தை சொல்றேன். உங்களுக்கு இந்த 2ஐயுமே சொல்லணும்னா சொல்லலாம், 2ல ஏதேனும் ஒன்றை சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஓம் அஜ்வத் வஜாய வித்மஹே தனு ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ஓம் அஜ்வத் வஜாய வித்மஹே தனூர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. இதனுடைய பொருள், அஜ்வத் வஜாய வித்மஹே, குதிரை கொடியை உடையவனே, தனூர் கஸ்தாய தீமர்கி, வில்லை கையில் ஏந்தி கொண்டு இருப்பவனே, சுக்கிர பகவானே, உம்மை பணிந்து வணங்குகிறோம். எம்முடைய துன்பங்களை நீக்கி இன்பங்களை தருவீராக. ஓம் அஜ்வத்வஜாய வித்மஹே தனூர்கஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். குதிரை கொடியை உடையவனே, வில்லை கையில் ஏந்தியவனே, சுக்கிர பகவான் என்ற திருநாமத்தை உடையவனே, உம்மை பணிந்து போற்றி வணங்குகிறோம். எங்களுடைய துன்பங்களை நீக்கி இன்பங்களை வாரி வழங்குவீராக. இன்னொரு காயத்ரி மந்திரம். ஓம் பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமஹி தன்னோ கவி பிரஜோதயா. ஓம் பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமஹி தன்னோ கவி பிரஜோதயா. அதுக்குரிய பொருள், ஓம் பார்கவாய வித்மகே, பிருகு முனிவரின் வழி வந்தவனே, பிருகு முனிவரின் வழி வந்தவனே, அசுராச்சாரிய தீமஹி, அசுரர்களின் குருவாக விளங்கி கொண்டு இருப்பவனே, தன்னோ கவி பிரஜோதயாத், கவி என்ற பெயரை உடைய சுக்கிர பகவானே, உம்மை பணிந்து போற்றி வணங்குகிறோம். எங்களுடைய துன்பங்களை நீக்கி இன்பங்களை வாரி வழங்குவீராக. ஓம் பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமஹி தன்னோ கவி பிரஜோதயாத். இந்த 2மே சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்களுங்க. எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க, காலையிலும் மாலையிலும் சொல்லுங்க. அடுத்து இந்த சுக்கிரனுக்கு உரிய தேவதை மகாலட்சுமி. ஓம் மகாதேவீச வித்மகே விஷ்ணு பத்தினியைச தீமஹி
தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். ஓம் மகாதேவீச வித்மகே விஷ்ணு பத்தின்யைச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். மகாதேவி, மகாதேவதை என்ற சிறப்பினை உடையவளே, விஷ்ணுவினுடைய துணைவியாக இருப்பவளே, லட்சுமி என்ற திருநாமத்தை உடையவளே, உம்மை பணிந்து போற்றி வணங்குகிறோம். எங்களை காத்து அருளி எங்களுக்கு 16 வகையான செல்வங்களையும் இன்பங்களையும் வழங்குவாயாக, வழங்குவீராக. ஓம் மகாதேவீச வித்மகே விஷ்ணு பத்தினீச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயா. இப்ப இந்த 3 மந்திரங்களை இந்த மேசம் விருச்சிக ராசிக்குரியவங்க பொருள் உணர்ந்து சொல்லணும். எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பொதுவாக குடும்ப நலன் மேம்பாட்டிற்கு சப்த கன்னியரில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் இந்திராணி. அதை எல்லா ராசிக்காரர்களுமே சொல்லணும். கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிணக்குகள் தீரவும் குடும்ப நலம் மேம்பாடு அடையும் நாம் வணங்குவதற்குரிய மந்திரம் இந்திராணி தேவியினுடைய காயத்ரி மந்திரம். அது சப்த கன்னியர்ல ஒருத்தர் தான் இந்த இந்திராணி. ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே, சியாம வர்ணாயைச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரச்சோதயா. ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே, கருநீல நிறம் உடையவளே, வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தி இருப்பவளே, இந்திராணி என்ற நாமத்தை உடையவளே, உம்மை பணிந்து போற்றி வணங்குகிறோம். எங்களை காத்து அருளி எங்களுடைய குடும்ப நலனை மேம்படுத்துவாயாக. ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரச்சோதயா. இந்த 4 மந்திரங்கள் தான். இந்த 4வது மந்திரம் எல்லா ராசிக்காரங்களும் சொல்லணும். அந்த 3 மந்திரம் சுக்கிர பகவானுக்குரிய 2 மந்திரங்களையும் லட்சுமிக்குரிய மந்திரங்களையும் இந்த மேச விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த நேரமும் உபாடனை செய்து கொண்டு இருந்தால், சொல்லிக்கொண்டு இருந்தால், மனதளவில் எண்ணிக்கொண்டு இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும், அந்த வயதினுடையவர்கள் செய்தால் அவர்களுக்குமே திருமண தடைகள் எல்லாம் நீங்கி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல விதமாக திருமணம் நடந்தேறும். சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனு கஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமகி தன்னோ கவி பிரச்சோதயாத். ஓம் மகாதேவீச வித்மகே விஷ்ணு பத்தினீச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரச்சோதயாத். இந்த மந்திரங்களை சொல்லுங்க. மந்திரங்களினுடைய அந்த எழுத்துக்களும் அந்த பீஜங்களுக்கும் அந்த உரிய சக்தி அலாதியானது. சொல்ல சொல்ல அந்த நேர்மறை சிந்தனைகள் உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் பரவி அது உங்களுக்கு எந்த குறைகளை களைய வேண்டுமோ அந்த குறைகளை களைந்து திருமண பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தடைபட்ட திருமணத்தை நடைபெற செய்யும். இது மேச விருச்சிக ராசிகளுக்கான மந்திரம். நன்றி.